அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் அதனுடைய 9வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் அல்லவா என்று சொல்லி, காத்து கொள்ளுகிறதுனால் தானே என்று சொல்லி அருமையான வசனத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நம்முடைய மனித வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், இந்த வாலிப நாட்கள். இந்த வாலிப வயதில் எதனால உங்களுடைய வழியை சுத்தம் பண்ண முடியும், காத்து கொள்ள முடியும்னு சொன்னால், மது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுவதனாலே என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் வாலிபர்களுக்கு என்று சொல்லி, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்லி, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை வாலிபர்களாக இருக்கலாம். ஆண்டவருடைய வசனத்தின்படி உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னு சொன்னால், இந்த பொல்லாத உலகத்தில் பலவிதமான பயங்கரமான காரியங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு வாலிப வயதில் அநேக பிள்ளைங்க அநேக பாவத்திற்கு அடிமையாகி, இச்சைகளுக்கு அடிமையாகி, போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி இன்னைக்கு தன்னுடைய எதிர்காலத்தை கெடுத்து போடுகிற காரியங்களை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளின் மித்தமாக குடும்பங்களில் பெற்றோர் சமாதானத்தை இழந்திருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். பெற்றோருடைய சமாதானம் இல்லாத நாட்களில் ஆண்டவர் இந்த வசனத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதித்து, வசனத்தின்படி வாழ்வதற்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது, ஆண்டவர் வாலிப வயதில் வருகிற நாட்களில், வாலிப வயதை தாண்டினாலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம பெற்றோருடைய கடமை என்னன்னு சொன்னால், பிள்ளைகளை வசனத்தின்படி வாழ வைப்பது, பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிப்பது, வசனத்தை கற்றுக் கொடுப்பது. இந்த வசனம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய இருதயத்தில் பதியும் போது, இந்த வசனத்தை அவர்கள் கற்றுக்கொள்ளும் போது, இந்த உலகத்தில் இருக்கிற பயங்கரங்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாங்கான காரியங்களுக்கு, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக தருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால உங்கள் குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க, ஒருவேளை வாலிப பிள்ளையுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், வசனத்தின்படி வாழ்கிற அந்த நல்ல வாழ்க்கையை உங்களுடைய குடும்பங்களில் கற்றுக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த குடும்பங்களில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி பாதுகாக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எல்லா அடிமைத்தனத்தின் காரியங்களில் இருந்த விடுதலை உண்டாக்குவீராங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.